ஓம் மகாதேவியை நமஹ. இன்னைக்கு நம்ம சௌந்தரிய லஹரி ஸ்லோகம் 28 அர்த்தமை பார்க்கலாம். இப்போ ஸ்லோகாக்கு போகலாம். சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபய ஜரா மிருத்யுஹரிணீம் விபத்யந்தே விஸ்வே விதிஷதமகாத்யாதிவிஷதः கராளம் யக்ஷ்வேளம் கபளிதவதः காலகலனா ந சம்போஸ்தன்மூலம் தவ ஜனனி தாடங்க மகிமா. இந்த ஸ்லோகாவில் அம்பாளுடைய தாடங்கங்கள், அதாவது தாடங்கம் அப்படின்னா காதில் போட்டிருக்கிற அந்த காது ஆபரணத்தை தான் தாடங்கம் சொல்கிறாங்க. அந்த தாடங்கத்துடைய மகிமையை பற்றி இந்த ஸ்லோகாவில் ஆச்சாரியார் சொல்கிறார். இந்த ஸ்லோகாவை சொல்கிறதன் மூலமாக நமக்கு விஷபயம், இந்த அகால மிருத்யு நிவாரணம் கிடைக்கும். விஷபயமும் நமக்கு நீங்கும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரம்மனும் இந்திரனும் கூட, அந்த மாதிரி தேவர்கள் கூட வயசாக, அதாவது எல்லாம் அவங்களுடைய வயசு ஆக ஆக அவங்களுக்கு அந்த வயசு தட்டுது, அதாவது கிழடு தட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிழடு தட்டுது. அப்புறம் மரணம் பீடிக்காமல், மரணம் தன்னை அண்டாமல் இருக்கிறதுக்காக இவங்கள்லாம் என்ன சாப்பிட்டாங்க, அமிர்தம் சாப்பிட்டாங்க இல்லையா. அந்த பார்க்கடலை கடைஞ்சு அதில் கிடைச்ச அமிர்தத்தை சாப்பிட்டாங்க இல்லையா. அப்படி சாப்பிட்டவங்களாக இருக்காங்க.